வணக்கம். இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சிம்பிளாக முட்டை உடச்சி ஊற்றுற மாதிரி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முட்டை குழம்பு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டி பாத்திரம் சூடேறிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறட்டும். கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. பட்டை கொஞ்சம், 2 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டுருக்கேன். 2 பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கட்டும். சீக்கிரம் செஞ்சிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 4 வெங்காயம். தக்காளி ஒரு 4 தக்காளி நல்லா மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி வதங்கிட்டு இப்போ மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், நல்லா வதங்கட்டும். மசாலா வடைலாம் போயிடுச்சு. நான் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி ஊற்றினா குழம்பு நல்லாயிருக்கும். ஊற்றுறேன். இனிமேல் தேங்காய் நான் கொஞ்சம் ஒரு 2 சீல் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முட்டையை ஊற்றிடலாம். மசாலாவெல்லாம் போயிடுச்சு. இப்போ முட்டையெல்லாம் ஊற்றி வச்சு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு
வந்து பார்க்கலாம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் மிஸ் ஆயிரும்ல, அதுக்கு தான். ஒரு 2 நிமிஷம் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நம்ம மல்லியில் தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஈஸியாக இருக்கும். நம்ம அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.